வணக்கம் சார். பார்க்க வணக்கம் மேடம். முடியும். வணக்கம். சரி, இன்னைக்கு இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷனா இருக்கட்டும், கோல்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனா இருக்கட்டும். ஸோ கோல்டோட பிரைஸும், சில்வரோட பிரைஸும் எந்த மாதிரி இருக்கு சார்? இல்ல ஓவராலா நீங்க கோல்ட் அண்ட் சில்வர் பாத்தீங்கன்னா, இப்ப அது கன்சாலிடேஷன் ஜோன்ல இருக்கு. முதல்ல கோல்டோட விலைய எதெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து யுஎஸ்டி. உலக அளவுல தங்கம் வந்து யுஎஸ்டில தான் பிரைஸ் பண்றாங்க. சோ இந்த யுஎஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த யுஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகும் பொழுது, மத்த நாடுகளுக்கு அது வாங்குறது காஸ்ட்லி ஆயிடும். ஏன்னா வர்த்தகம் வந்து கோல்டோட விலை யுஎஸ்டி எகெயின்ஸ்டா தான் கால்குலேட் பண்ணப்படுது. ஸோ யுஎஸ்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் பொழுது மற்ற நாடுகள் அதை வாங்குறது காஸ்ட்லி ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கோல்டோட டிமாண்ட் கம்மியாகி கோல்டோட விலை இறங்கிருக்குங்க. ஸோ யுஎஸ்டி ஸ்ட்ராங்காக கோல்டோட விலை இறங்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான எக்கனாமிக்ஸ். இதை தாண்டி கோல்டோட தேவை எப்ப ஏற்படும்னா உலக அளவுல ஒரு மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலை நல்லா இல்லாத பொழுது, இப்ப நம்ம வார் மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான வார் மாதிரியான சூழ்நிலைகள் வரும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு சேஃபான அசெட்ல கையாள இன்வெஸ்டர்கள் முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சேஃபான அசெட்டா தான் கோல்டு இருந்துகிட்டு இருக்கு. இது ரெண்டு தான் மேஜரான ரீசன். மற்றபடி இண்டஸ்ட்ரியல் யூசேஜோ இல்ல ஜுவல்லரி யூசேஜ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே கம்மி தான். ஸோ அதை நம்ம அது வந்து பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ரெண்டு தான் நம்ம மீனா பார்க்க வேண்டியது போர்டோட விஷயத்துல. யூஎஸ்டி ஸ்ட்ராங்கா இருக்கா, உலக அளவுல எக்கனாமிக் ப்ரெஷர்ஸ் எதுவும் இல்லாம இருக்கா அப்படிங்கிறது. சரி, இப்போ யுஎஸ்டிக்கு வருவோம். யுஎஸ்டி உண்மையாலுமே இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்ற நாடுகளுடைய பொருளாதாரத்தை காட்டிலும், முக்கியமா யூரோப்போட பொருளாதாரத்தை காட்டிலும் இப்ப யுஎஸ் உடைய பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ யுஎஸ்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால கோல்டோட விலை இறங்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, ஏறணுங்கிற அவசியம் கிடையாது. யுஎஸ்டி ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல கோல்டோட விலை ஏறணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், வார் நடந்துட்டு இருக்கிறதுனால இன்ஃபிளேஷனும் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால யுஎஸ்ல ஃபெட் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், யுஎஸ்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகாது, ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அப்போ எதுக்காக கோல்டு நோக்கி போகணும்? அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ அப்போ ஆப்வியஸ்லி கோல்டோட விலை அப்படிங்கிறது கன்சால்டேஷன் ஜோன்ல இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஏன் இறங்காம கன்சால்டேஷன் ஜோன்ல இருந்துட்டு இருக்குன்னா, இந்த பக்கம் வாரோடைய தாக்கம் இருக்கிறதுனால. ஸோ வாரோடைய தாக்கம் இருக்கிறதுனால சேஃபஸ்ட் அசெட்னு சொல்லக்கூடிய கோல்டுக்கு ஒரு சின்ன டிமாண்ட் தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்கு. இதனாலதான் மார்க்கெட் கோல்டு வந்து மேலையும் கீழையும் மேலையும் போகுது. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு வாரமா அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. பெரிய பிரைஸ் மாற்றம் கிடையாது. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. சரி, இப்போ எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அந்த டாலரோட பிரைஸா இருக்கட்டும், இல்ல டாலரோட ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், அது அந்த டாலரோட மொமெண்ட்டுக்கு ஏத்தாப்புல தான் அந்த கோல்டு பிரைஸும் சரி, சில்வர் பிரைஸும் வந்து இம்பாக்ட் ஆகுது. ஸோ அது எதனால சார்? இல்ல, நீங்க பிரைஸ் பண்றதே நீங்க கோல்ட்ல தான் டாலர்ல தான் பிரைஸ் பண்றீங்க. அதுதான் இங்க முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க க்ரூட் ஆயில் எடுத்துக்கோணுமே. இப்ப நம்ம க்ரூட் ஆயில வாங்குறதுக்கு நம்ம டாலரை தான் பயன்படுத்துறோம். அதே மாதிரி கோல்டை வாங்குறதுக்கு கோல்டோட இன்டர்நேஷனல் பிரைசிங்குமே டாலர்ல தான் அடிப்படையா பிரைஸ் பண்ணப்படுது. இதுதான் இங்க பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரே விஷயம். இப்போ டாலருக்கு எகெயின்ஸ்டான மற்ற நாடுகளோட கரன்சி வீக் ஆகும் பொழுது டாலர்ல எந்தெந்த பொருளெல்லாம் வர்த்தகம் ஆகுதோ அதோடைய பொருட்களுடைய விலை அப்படிங்கிறது எட்டாவது கனியா ஆயிட்டு இருக்கும் இந்த நாடுகளுக்கு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். உதாரணத்துக்கு கோல்டு வந்து நான் யூஎஸ்டில பிரைஸ் பண்ணல, கோல்டு வந்து யூஎஸ்டில பிரைஸ் பண்றேன், நான் டைரக்டா ஐஎன்ஆர்ல பிரைஸ் பண்றேன்னா கோல்டுக்கு இவ்வளவு விலை அதிகமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ யூஎஸ்டி ஸ்ட்ராங்காக இந்த கோல்டோடைய விலையும் ரொம்ப அதிகமாகுது. எப்படி சொல்றது? உதாரணத்துக்குங்க, கோல்டோடைய பிராக்டிக்கல் ஃபீல்ட் டிமாண்ட் வந்து பெருசா இன்க்ரீஸ் ஆகவே வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 1 கிலோ தங்கம் தான் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு 1 கிலோ தங்கம் தான் ஒரு நாட்டுக்கு தேவைப்படுது. இப்போ அந்த 1 கிலோ தங்கத்தை வாங்கணும்னா நான் யூஎஸ்டியில தான் அது பிரைஸ் பண்றாங்க. அப்ப யூஎஸ்டி மதிப்பு தான் நான் வாங்கணும். இப்போ 1 கிலோ தங்கம் 70 ரூபாய்ன்னு வச்சுக்குவோம். யூஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு 70 யூஎஸ்டின்னு வச்சுக்குவோம். நான் 70 ரூபாய் வாங்கிட்டு இருப்பேன். இப்பவும் எனக்கு அதே 1 கிலோ கோல்டு தான் தேவைப்படுது. ஆனா அது வாங்கக்கூடிய, அது வர்த்தகம் நடக்கக்கூடிய யூஎஸ்டியோட மதிப்பு இப்ப எனக்கு 80 ரூபாய் 90 ரூபாய் ஆகுது. அப்ப நான் என்ன பண்றேன்? எங்கிட்ட பணத்துக்கு முதல் மாதிரி 70 ரூபாய் கொடுத்து வாங்கினா நான் 1 கிலோ வாங்கிடுவேன். ஆனா இப்ப அது 80 ரூபாய் 90 ரூபாய் இருக்கிறதுனால என்னால அந்த அளவுக்கு வாங்க முடியாது. எனக்கு பணம் கம்மியா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 1 கிலோ 90 ரூபாய் ஒரு 900 கிராம்ஸ் அப்படித்தான் வாங்குவேன். அப்போ இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது, இந்த டாலரோட பிரைஸ் அதிகமாக இந்த கோல்டோட டிமாண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். நான் 1 கிலோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நானு. இப்போ அதிகமான டாலருக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால நான் 1 கிலோ வாங்காம வெறுமனே 800 கிராம் 700 கிராம் என்னோட தேவையை கம்மியாக்கிக்குவேன். ஸோ டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகுது.
ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த டாலர் ஸ்ட்ராங் ஆகிற பட்சத்துல இந்த கோல்டோட விலை அப்படிங்கிறது இறங்கத்தான் செய்யும். கோல்டோட விலை அப்படிங்கிறது இறங்க செய்யும். ஆனா இதோட ஈக்குவேஷனோட இன்னொரு பகுதி என்னன்னா இந்த ஹெவன்லி சேஃப் அசட் அப்படின்னு சொல்றது அதுதான். அப்போ உலகளவுல வார் நடக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்திரமா வைக்கக்கூடிய இடமாகவும் கோல்டு பார்க்கப்படுது. இப்ப நீங்க 2 பக்கம் புரிஞ்சுக்கீங்களேன். யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகிறதுனால கோல்டோட விலை இறங்கணும், ரைட்டு. ஆனா வார் நடக்கிறதுனால கோல்டோட விலை ஏறணும். இப்ப இது ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே நடக்குது. அப்ப என்ன ஆகுது, மார்க்கெட் வால்டைல மேலையும் கீழையும் போயிடுது. கடைசியில பார்த்தா ஒரு வாரமா கன்சல்டேஷன் ஜோன்ல அங்கேயே நின்றுட்டு இருக்கு. இதுதான் இப்போ ரியல் ஸ்டேட்டஸ் மேடம். சார் அப்போ உண்மையிலே எல்லாரும் சொல்ற மாதிரி கோல்டு ஸ்ட்ராங் ஆனா சில்வர் பிரைஸும் கோல்டு பிரைஸும் இறங்கும், அது கரெக்ட் தானே சார்? அதாவது யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கண்டிப்பா கோல்டு பிரைஸ் அப்படிங்கிறது இறங்கும், அது எந்த விதமான குழப்பமும் இல்லை. அதே மாதிரி சில்வரும் இறங்கும். ஆனா சில்வருக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, அது இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகமாயிருச்சு. சோலாரு, ஈவிங்க மாதிரியான நிறைய இப்போ மாடர்ன் டெக்னாலஜிஸ் அதிகமாக சில்வரோட யூசேஜ் அதிகமாகுது. ஸோ அதனாலதான் சில்வரும் கோல்டு கூட சேர்ந்துட்டு அந்த ரேலியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் வந்து பொதுவா உங்களுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா, யூஎஸ்டி இன்னும் ஸ்ட்ராங்காக கோல்டோட விலை இன்னும் இறங்கத்தான் செய்யும். அது எந்த விதமான குழப்பமும் கிடையாது. அதுவுமே இப்போ இறங்காம ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி கன்சல்டேஷன் டூல் இருக்கிறதுக்கான காரணம் வார் நடந்துட்டு இருக்காது. சப்போஸ் இன்னைக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில சப்போஸ் வார் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அந்த சேஃப் ஹெவனுங்கிற அந்த தேவைக்கான அந்த அசட்டுக்கான தேவையும் இல்லாம போகும்போது கோல்டு மேற்கொண்டு ஏறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான ப்ராசஸா மாறிடும். அது ரெண்டாவது, அது ஆல்ரெடி நிறைய ரேலியும் ஆயிடுச்சு மேடம் கோல்டு. சார் இப்போ ஸ்ட்ராங் ஆனா குறையும், இப்போ வீக் ஆச்சு அப்படின்னா கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா சார்? ஆமா, நீங்க சப்போஸ் யூஎஸ்டி வீக் ஆகுச்சு, யூஎஸ்டியோட மதிப்பு கம்மியாகுது அப்படின்னா தாராளமா கோல்டோட விலை ஏற ஆரம்பிக்கும். அது எந்த விதமான குழப்பமும் இல்லை. கோல்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ முதல்ல நீங்க ஒரு அடிப்படை பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கோல்டோட இண்டஸ்ட்ரியல் யூசேஜ், ஜுவல்லரி யூசேஜ் கம்மி, அதை நீங்க அதை ஒதுக்கிடலாம். அப்போ கோல்டோட தேவை எங்க வருது, இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு தேவையாத்தான் கோல்டு வந்து பெருமளவுல பயன்படுத்தப்படுது. நான் எனக்கு யூஎஸ்டிலேயே, அதாவது யூஎஸ்டிலேயே நல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. இப்போ ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ற மாதிரி தெரியல. ஸோ யூஎஸ்டிலேயே ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது, யூஎஸ்டியுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நான் எதுக்காக பணத்தை கோல்டு நோக்கி நகர்த்தணும்? அதுக்கான தேவை வந்து உலகளவில் இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு தேவையில்லை. ஸோ யூஎஸ்டி வீக் ஆனா மட்டும்தான் கோல்டோட விலை ஏற ஆரம்பிக்கும். மற்றபடி இப்போதைக்கு கோல்டோட விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. யூஎஸ்டி தான் இப்போதைக்கு நம்மளோட கீ. சார் அதே மாதிரி இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல உடனே வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட ப்ரைஸும் சரி சில்வரோட ப்ரைஸும் சரி டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதுக்கான ரீசன் என்ன சார்? கோல்டோடைய ரேலி அப்படிங்கிறது லாஸ்ட் 1.5 இயர்ஸ்ல நீங்க பார்த்த ரேலி தான். அது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஏற்பட்ட நிறைய மாற்றங்கள். அதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப்புடைய டாரிஃப் அவர் உள்ள கொண்டு வந்தது, ஒரு யுக்ரைன் ரஷ்யாவுடைய வார் நீண்ட நாளாக நீடிச்சுக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்ப கோல்டு ஏற ஆரம்பிக்குதுன்னா சென்ட்ரல் பேங்குகள் கோல்டை வாங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த கோல்டோட விலை ஏற ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். யுக்ரைன் ரஷ்யா வார் ஸ்டார்ட் ஆச்சு. யுக்ரைன் ரஷ்யா வார் ஸ்டார்ட் ஆன உடனேயே அமெரிக்காவும் மற்ற யூரோப்பிய நாடுகள் என்ன பண்ணாங்க, ரஷ்யா மேல் நிறைய பொருளாதார தடைகளை கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய அசட்ஸ்களை நிறைய முடக்க ட்ரை பண்ணாங்க. இதனால ரஷ்யாவுக்கு பெரிய அளவுல டாலரோடைய ஆக்சஸ் கிடைக்கல. பட் இருந்தாலும் ரஷ்யா நிறைய பேமெண்ட்டுகளை பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. அதனால ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரியான பேமெண்ட்டுகளை கையாளுறதுக்காக தங்கத்தை பயன்படுத்துறாங்க. அதனால பெரிய அளவுல ரஷ்யா தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். தங்க விலை ஏறக்கான புள்ளியாசி அந்த இதுதான் ஆரம்பிச்சு. ரஷ்யா தங்கத்தை பெருமளவுல வாங்கி குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல அப்போ வந்து யூஎஸ்டியுமே ரொம்ப வீக்கா இருந்தது. ட்ரம்ப்போடைய டாரிஃபும் உள்ள வர ஆரம்பிச்சது. இதனால டாலர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மை பெரிய அளவுல நிறைய நாடுகளுக்கு கம்மியாக ஆரம்பிச்சது. அதனால எல்லா நாட்டுடைய ரிசர்வ் வங்கிகளும், இந்தியாவுடைய ஆர்பிஐ முதல் கொண்டு எல்லா நாட்டுடைய ரிசர்வ் வங்கிகளுமே தங்கத்தை பெருமளவுல வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் பெரிய அளவுல தங்கத்தோட விலை ஏறுதா பார்த்தோம் நம்ம. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. இன்னைக்கு சூழ்நிலை டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ரஷ்யா மாதிரியான நாடுகளே தங்கத்தை பெருமளவுல விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, தங்கம் 1.5 வருஷமா பெரிய அளவுல ஏறி இருந்ததுனால அதுல இருந்து லாபத்தை எடுக்கிறதுலதான் நிறைய முதலீட்டாளர்கள்
குறியா இருக்கிறாங்களே தவிர மேற்கொண்டு புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை கொண்டு போறதுல உலகளவுல பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஆர்வம் காட்டல. மீன்வைல் வந்து இந்த வாரோட சினாரியோவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ கோல்டோட சூழ்நிலை. ஒரு கோல்டு அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அதனுடைய விலை அப்படிங்கிறது அதோட தன்மைக்காக இல்லை, அது சுற்றி நடக்கக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் காரணங்களுக்காகத்தான் அதோட விலை ஏற்றம் இருக்கும் நடக்குது. ஸோ கோல்டு ஏறினதுக்கும் இதுதான் காரணம், இப்போ ஏறாம இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். சார் அதே மாதிரி எம்சிஎக்ஸ் ப்ரைஸும் ஜுவல்லரி மார்க்கெட் ப்ரைஸுமே வந்து ரொம்ப டிஃபராக இருக்குது. ஸோ அது ஏன் சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இல்ல இல்ல, முதல்ல நீங்க ஸ்பாட் பிரைஸுக்கும் கடையில கிடைக்கக்கூடிய விலைகளுக்கும் இல்ல எம்சிஎக்ஸ் கிடைக்கக்கூடிய விலைகளுக்கும் நீங்க டிஃபரன்சியேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஸ்பாட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து அந்த கோல்டோட ஒரிஜினல் விலை, ஓகே, அதை தான் நம்ம ஸ்பாட் பிரைஸ் அப்படின்னு அந்த அந்த பொருளுக்கான ஒரிஜினல் விலை, அந்த பொருளுக்கான ஒரிஜினல் விலை. எம்சிஎக்ஸ் இருக்கிறது ஸ்பாட் கிடையாது. எம்சிஎக்ஸ்ல வர்த்தகமாகிறது ஸ்பாட் கிடையாது. எம்சிஎக்ஸ்ல வர்த்தகமாகிறது ஃபியூச்சர். எம்சிஎக்ஸ்ல ஃபியூச்சர் தான் வர்த்தகமாகுது, ஸ்பாட் வர்த்தகமாகுது. அதே மாதிரி கடைகள்லயுமே இந்த ஸ்பாட் பிரைஸ் கூட ஸ்டோரேஜ் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இதெல்லாம் சேர்ந்துதான் கடைகள்லயுமே வர்த்தகமாகுது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நிறைய வேறுபாடுகள் இருக்காது. பட் இது வந்து அக்செப்டபிள் தான். இது நீங்க ஒண்ணு இல்லை மேடம், நீங்க சாதாரணமா ஒரு தங்கத்தை நம்ம மண்ணில இருந்து தோண்டி ஒரு ஓரா எடுக்கிறோம். அப்போ அதோடைய மதிப்பு, அதை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அதோடைய மதிப்பு இப்படியே மாறிக்கிட்டே போகுது இல்ல. அப்போ ஒரு பியூரா ஒரு தங்கம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அந்த தங்கத்தோட மதிப்பு என்னவோ அது ஸ்பாட் பிரைஸ் அப்படிங்கும். அதுவே அதே தங்கம் எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் ஆகும் பொழுது அது ஃபியூச்சர் கான்ட்ராக்டா ட்ரேட் ஆகுது. அது ஸ்பாட்ல எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் ஆகுறது இல்ல. ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்னா என்ன? இந்த தங்கம் ஏறும் அல்லது இறங்கும்னு நாம் போடக்கூடிய ஒரு வர்த்தக கான்ட்ராக்ட் தான் எம்சிஎக்ஸ் இருக்கக்கூடிய விஷயம். அது ஸ்பாட் கிடையாது. அதனால ஸ்பாட்டை காட்டும் எம்சிஎக்ஸோட விலை ஏற்றமோ இறக்கமோ அடையும். அதுல ஸ்பாட்டையும் ஃபியூச்சரோட விலையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி கடைகள்லயுமே ஸ்பாட்டோட விலையை காட்டிலும் அடிஷனல் ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்ல சேரும்போது இந்த ஸ்பாட்டை காட்டிலும் கடைகளிலும் விலை அதிகமாக தான் இருக்கும். சார் அதே மாதிரி இப்போ இந்த கிரைசஸ்னால தான் வந்து மார்க்கெட்டில் கோல்டோட இம்பாக்ட் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ கோல்டில் ரொம்பவே ரியாக்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டர் வந்து இந்த மாதிரி கிரைசஸ் டைமில் டக்குன்னு கோல்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, முதல்ல ஒரு நீங்க இன்வெஸ்டர் அப்படின்னு நீங்க பேசிட்டீங்கனாலே அவரோட தொழிலே இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு இன்வெஸ்டருடைய அடிப்படை லாஜிக்கே, வேற எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஒரு இன்வெஸ்டர் தான். இப்போ நாளைக்கு சப்போஸ் நான் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வச்சிருக்கேன், அந்த கம்பெனில ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருது அப்படின்னு சொன்னா மேற்கொண்டு நான் அந்த ஸ்டாக்ல பணத்தை வச்சிருக்க விரும்ப மாட்டேன். நான் உடனே அந்த ஸ்டாக்ல இருந்து வேற ஒரு பக்கத்தை தூக்கி நகர ஆரம்பிப்பேன், ரைட்டுங்களா? இப்போ ஒரு பங்கு சந்தையில ஒரு நிறைய கம்பெனிகள் இருக்கு. இந்த கம்பெனியோட பங்கு சரியில்லைன்னா அதுக்குரிய பணத்தை தூக்கி நான் இன்னொரு பங்குல போடுவேன். இன்னொரு பங்கு அதுவும் சரியில்லைன்னா இன்னொரு பங்குல போடுவேன். ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா ஒட்டுமொத்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. வாரு நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த வாரோட இம்பாக்ட் ஆயில் பிரைஸ் எல்லாத்தையும் தாண்டி ஃபுட் சப்ளைவே பாதிச்சிருக்கு. ஃபெர்டிலைசரோட விலை பெரிய அளவில் ஏறினதுனால ஈவன் தாய்லாந்து மாதிரியான நாடுகள்ல பல்லாயிரக்கணக்கான ஏக்கரா அறுவடை பண்றதுக்கு, ஈவன் டிராக்டர்ல யூஸ் பண்ணி அறுவடை பண்றதுக்கு கூட காசு அதிகமாகும், அந்த அளவுக்கு லாபம் வராதுங்கிறதுனால அறுவடையே பண்ணாம பல ஏக்கராக்கள் ரைஸ் ஃபீல்டு எல்லாமே அப்படியே கிடக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட ஒரு இன்வெஸ்டா என்னோட ஐடியாலஜி அப்படிங்கிறது எங்க சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதை தான் வைக்கிறது தான். அப்போ நான் ஸ்டாக் வீட மாத்திக்கிட்டே இருக்கேன். எனக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸே சரியில்லாத பொழுது ஒட்டுமொத்த பங்குச்சந்தையுமே சரியில்லாம இருக்கு. ஓகே, நான் எனக்கு இந்த கம்பெனி ஸ்டாக் சரியில்லை இன்னொரு கம்பெனிக்கு மாத்துவேன், இன்னொரு கம்பெனி சரியில்லை இன்னொரு கம்பெனிக்கு மாத்துவேன். ஆனா ஒட்டுமொத்தமா பங்குச்சந்தை இப்போ வீக்கா இருக்கு. ஒட்டுமொத்தமா அப்படி நான் என்ன பண்ணுவேன்? நான் பங்குச்சந்தையில் எந்த கம்பெனியும் ஸ்டாக் விற்க முடியாத பொழுது நான் ஆல்டர்னேட்டிவான ஒரு அசட்டை தேடுறேன். ஆல்டர்னேட்டிவ் அசட்டுன்னு நான் போனேன்னா ஒரு பக்கம் யூஎஸ் பாண்டுகள் இருக்கு, இல்ல யூஎஸ் டாலர்ஸ் இருக்கு, இல்ல கண்ட்ரியோட பாண்டுகள் இருக்கு, இன்னொரு பக்கம் கோல்டு இருக்கு. ஆனா பாண்டுகளை பொறுத்த வரைக்கும் அது பிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ், பெரிய அளவுல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால கோல்டோட ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருக்கிறதுனால பாண்டை காட்டிலும் கோல்டு அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் மக்கள் நினைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரியான மேஜர் இஷ்யூஸ் வரும்போது பங்குச்சந்தைகள் சரியா இல்லாத பொழுது கோல்டுக்கு உடனே பணத்தை மாத்துறாங்க. இவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ எல்லாருடைய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஜியோ பொலிட்டிக்கல் இப்போ முடிஞ்சிருச்சு, இந்த கிரைசஸ்லாம் முடிஞ்சு, வாரெல்லாம் முடிஞ்சு அப்படின்னா கோல்டோட பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏறுமா இல்லை இறங்குமா சார்? கோல்டு பிரைஸ் எந்த அளவு இம்பாக்ட் இருக்கும் ஜியோ பொலிட்டிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம்? ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கிளியர் ஆயிடுச்சுன்னா தாராளமா கோல்டோட விலை இறங்கும். சாதாரண மக்களும் வாங்குற அளவுக்கு கோல்டோட விலை மறுபடியும் கரெக்ஷன் தான் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2 பாயிண்ட் பேசணும். யூஎஸ்டி ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால கோல்டோட விலை இறங்கும்னு பேசியிருந்தோம். அதே நேரத்துல வார் நடந்துட்டு இருக்கிறதுனால சேஃப் அசட்டுக்கான தேவை இருக்கிறதுனால கோல்டோட விலை ஏறும்னு பேசியிருந்தோம். இது ரெண்டுமே இருக்கிறதுனால தான் கோல்டு கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கு, மேலே கீழே மறைமா போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன்,
யுஎஸ்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ வாரும் தீர்ந்துருச்சுன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சேஃப் அசெட்ஸுக்கான தேவையும் பெருசா இருக்காது. அப்ப ஆப்வியஸ்லி யுஎஸ்டி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் கம்மியாயிருச்சுன்னா கோல்டோட விலை இறங்கத்தானே செய்யும். கோல்டோட விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் இல்லையே, அது இறங்கத்தான் செய்யும் மேடம். இந்த ஈரான் இஷ்யூ முடிக்குதுன்னா கோல்டு இன்னுமே கம்மியாகும் விலை. சார் அதே மாதிரி யூஎஸ் டாலரை பற்றி பேசணும். யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆகாது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்து எந்த அளவு கோல்டோட ப்ரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சார்? முதல்ல யுஎஸ்ஓடைய பாண்டுகளை பொறுத்த வரைக்கும் இல்லை யுஎஸ்ஓட ஃபெட்டோடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் அப்படிங்கிறதோ இல்லை கம்மியாகும் அப்படிங்கிறதோ எதிர்பார்க்க முடியாது. அதே ரேட்ல மெயின்டைன் பண்றது தான் அவங்க முயற்சி பண்றாங்க. ரெண்டாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா சுத்தமா அதுக்கான வாய்ப்பு இல்லை. நேற்று வந்து இன்ஃப்ளேஷன் கேட்டால் அதை சொல்லிருச்சு. சரி, உங்களுடைய சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சப்போஸ் யூஎஸ்டியில கம்மி பண்ணிட்டாங்கன்னா அது கோல்டோட விலையை கொஞ்சம் ஏற்றும். அது எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஆனா அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வெறும் 20% தான் இருக்கு. பெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணும் அப்படிங்கிற வாதம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து 20% தான் இருக்கு. சப்போஸ் அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஎஸ்டியில பெட்டு கம்மி பண்ணினாங்கன்னா கோல்டோட விலை கொஞ்சம் ரைஸ் ஆகுங்க. அது குழப்பம் இல்லை. பட் வந்து அது பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடாது. பட் விலை இறங்காம ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது ஏற்படுத்தும். சரி, இப்போ இருக்க சிச்சுவேஷன் அதாவது கோல்டோட ப்ரைஸும் சரி சில்வரோட ப்ரைஸும் சரி ஒரு வாலட்டைலில் தான் இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் கோல்டும் சில்வரும் வாங்கலாமா சார்? வாங்குறதுக்கு ஒரு சரியான நேரமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இது நீங்க இந்த வார் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நடந்துட்டு இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல யுஎஸ்ஓடைய டெலிகேஷன்ஸ் அண்ட் ஈரானுடைய அதிகாரிகள் எல்லாருமே இஸ்லாமாபாத்ல பேசிட்டு இருக்காங்க. வார் இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சுன்னா கோல்டை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கலாம். பட் வார் இப்போதைக்கு ஒரு அளவுக்கு சமூகமான தீர்வு நோக்கி நகரும் அப்படின்னு சொன்னா கோல்ட்ல கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ரொம்பலாம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. ஏப்ரல் 22 இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் முடியுது. அதுக்குள்ள நமக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். வார் ஃபர்தரா கன்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நீங்க லாங் டேர்முக்கு தாராளமா கோல்டு கொண்டு போகலாம். ஷார்ட் டைம் கிடையாது. ஏன்னா யூஎஸ்டி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதனால ஷார்ட் டைம்ல வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ ஷார்ட் டைம் இன்வெஸ்ட் பண்றது வந்து நாட் சஜஸ்டபிள். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கோல்டை இப்போதைக்கு கையாளாதீங்க. ஓகே, வார் கன்டினியூ ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல சேஃப் லெவலுக்கான டிமாண்ட் இருக்கத்தான் செய்யும். ஸோ ஆப்வியஸ்லி லாங் டைமுக்கு நீங்க கோல்டு அண்ட் சில்வரை நோக்கி நகரலாம், தப்பு கிடையாது. பட் இதுவே ஒரு அமைதியான சூழ்நிலை நோக்கி நகரும் பொழுது இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும் பொழுது கோல்டு கொஞ்சம் கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த கரெக்ஷனை பயன்படுத்திக்கிங்க. ஆனா கோல்ட்லயோ சில்வர்லயோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு அறிவுரை என்னன்னா தயவு செஞ்சு கடன் வாங்கியோ அல்லது ஷார்ட் டைமுக்கு இப்படி போய் அப்படி வந்துடலாம், இன்னைக்கு போய் நாளைக்கு எடுத்துடலாம், அந்த மாதிரியான ஐடியால என்ட்ரு ஆகாதீங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.